ஜனநாயகன் படத்தின் தமிழ்நாடு கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? இவ்வளவு கம்மியா? விஜய் நடிப்பில் வெளிவந்த ஜனநாயகன் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு வசூல் அள்ளியது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். பல போராட்டங்களுக்கு இடையே பெரும் எதிர்பார்ப்புடன் ரிலீஸான திரைப்படம் ஜனநாயகன். முதல்வர் விஜயின் கடைசி படம் என்று சொல்லலாம். இதனால் தான் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு படுஜோராக இருந்தது. சென்சார் பிரச்சனை, படம் லீக் ஆனது, அரசியல் காரணங்கள், இப்படி பல சிக்கல்களை கடந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆனது. விஜய் முதல்வராக அரியணை ஏறும் முன் ரிலீஸ் ஆக வேண்டிய இப்படம் அரியணை ஏறிய பின் கொண்டாட்டத்துடன் ரிலீஸ் ஆனது. வினோத் இயக்கிய ஜனநாயகன் தனது கதை இல்லை என அவரே சில பேட்டிகளில் கூறியிருந்தார். திரையில் வெளிவந்த பாலையாவின் பகவத் கேசரி படத்தின் தமிழ் ரீமேக் தான் ஜனநாயகன் என்று கூறியிருந்தார். இருப்பினும் அதில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்யப்பட்டு ஜனநாயகன் ரிலீஸ் ஆனது. விஜயின் விருப்பப்படி இப்படம் தமிழ் ரீமேக் செய்யப்பட்டதாகவும் வினோத் கூறியிருந்தார். படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்றே ஜனநாயகன் ரீமேக் படம்தான் என்று ரசிகர்கள் செம ஈஸியாக கண்டுபிடித்து விட்டனர். இருப்பினும் விஜய் படம் என்பதால் ஏற்றுக்கொண்டனர். ரசிகர்களின் ஆரவாரத்துடன் கடந்த 23ஆம் தேதி உலக அளவில் ரிலீஸ் ஆன ஜனநாயகன் வசூல் வேட்டையில் இறங்கியது. ஆரம்பத்தில் வசூல் குறைவாக இருந்தாலும் போக போக சூடு பிடிக்க தொடங்கியது. அந்த வகையில் ஜனநாயகன் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு வசூல் செய்தது என்பதை பார்ப்போம். தமிழ்நாட்டில் மட்டும் ஜனநாயகன் கடந்த 6 நாட்களில் சுமார் 100 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. உலகளவில் சுமார் 250 கோடி ரூபாய் அதிகமாக வசூல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. மேலும் ஜனநாயகன் 500 கோடியை தொடுமா என்பது சந்தேகமே என்று சிலர் கூறுகின்றனர். சரி, ஜனநாயகன் எவ்வளவு வசூல் செய்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.